அண்ணா கண்டக்டர்ண்ணா, ஸோ உங்களுக்கு இந்த தொழிலில் ஏதாச்சும் உங்களுக்கு சிரமங்கள் ஏதாச்சும் இருக்கா? மக்கள்கிட்ட எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? தொழிலில் வந்து பேசஞ்சர் வந்து கரெக்டான சில்லறையை கொடுத்து கரெக்டான டிக்கெட்டை வாங்கினா எந்த ஒரு இதுவும் இல்லை. முறையான சில்லறை கொடுத்து வாங்கினா கொஞ்சம் சிரமங்கள் இல்லை. ஆமா. ஸோ அதனாலேயே பாதி வாக்குவாதங்கள்லாம் வருது. ஆமா, கண்டிப்பா பல பிரச்சனைகள். இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்லலாம் விரும்புறீங்க? இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம் விரும்புறீங்க? என்ன இந்த காலேஜ் பசங்களும் ஸ்கூல் போய் பசங்களும் படியிலே தொங்குறாங்க. சொன்னா கேட்க முடியாது. தொங்காம இருந்தா நல்லது. தொங்காம இருந்தா நல்லது. லைஃப் நல்லா இருக்கும். நல்லா படிச்சா நல்லா இருக்கும். இதே கேள்வி வந்து பாரதி பிரதர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நாங்களும் பவானி டிரான்ஸ்போர்ட் வந்து சொல்றோம். பவானிப்பட் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து நீங்க இதே சொல்றீங்க. பதிவு போறீங்க. ஸோ இப்போ நம்ம பஸ்ல பொறுத்த வரைக்கும் இப்போ அதிகமா படியில தொங்குறதுன்னா எப்படி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான்? ஸ்கூலு காலேஜ் எல்லாருமே படியில தான் தொங்குறாங்க. ஸோ நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்கற மாதிரி நிலைமையில இல்லை.